உங்க பேர் மானசி. மானசி தானே? என்ன வேலை பார்க்குறீங்க? பணித்தள பொறுப்பாளர். எந்த பஞ்சாயத்தில்? கோயிலூர் பஞ்சாயத்து வந்து எந்த ஒன்றியத்தில் வருது? ஒரத்தநாடு ஒன்றியத்தில் 34 கோயிலூர் ஊராட்சியில் நீங்கள் பணித்தள பொறுப்பாளர் இருக்கீங்க. அதாவது தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளர் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தர்றாங்க? பழைய ஒர்க்குன்னா 200 சம்பளம் தான் எங்களுக்கு. சரி. புது ஒர்க்கு ஐடி ஏற்றி புது ஒர்க் நாங்கள் வேலை ஆரம்பித்தா மட்டும்தான் எங்களுக்கு முழு சம்பளம்னு சொன்னாங்க. முழு சம்பளம் சொன்னாங்க. உங்களுக்கு இதுவரை ஏறினது எப்படி ஏறி இருக்கு? 200 தான் ஏறிச்சுன்னு புது ஒர்க்கு பணம் ஏறலை. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 336 ரூபா. 336 ரூபாயில் எதனால் வந்து 200 ரூபா சம்பளம் தர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? புது ஒர்க்குன்னு கொடுக்கல. புது ஒர்க் கொடுக்கல. புது ஒர்க்கு பழைய ஒர்க்குன்னு ஏதாவது இருக்கா? வேலை ஒன்று தான், ஒரே மாதிரி தான் கையெழுத்து போடுறீங்க, ஒரே வேலை தான் பார்க்குறீங்க. இல்லை பழைய ஒர்க்கு புது ஒர்க்குன்னு தனித்தனியாக இருக்கா? ஒரு வருஷத்துக்கு தனித்தனியாக புது ஒர்க் கொடுப்பாங்கல்ல. வருஷத்துக்கு வருஷம் புது ஒர்க்கு தருவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. பழைய ஒர்க்குனா என்னது? அது பழைய ஒர்க்னா போன வருஷத்து வேலை பார்த்த பெண்டிங் இருந்ததுன்னா ஆன்கோயிங் ஒர்க் இப்போ பார்த்தோம்னா அது பழைய ஒர்க். சரி. ஒரு வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை முடிக்காம விட்டுட்டு மறு வேலைக்கு போவீங்களா? அப்படிலாம் போக முடியாது. அப்புறம் எப்படி பழைய ஒர்க்குன்னு தனியாக அப்படி வருது? போன வருஷம் பார்த்த வேலையில பெண்டிங் இருந்த ஒர்க்கை இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதனால அது பழைய ஒர்க்குன்னு சொல்லி சம்பளம் போடுவாங்க. போன வருஷம் பார்த்து ஒரு வேலையை நீ தொடங்குறீங்கன்னா அந்த வேலையை முடிக்காம விட்டுருவீங்களா? தொடங்குற வேலையை எப்படி முடிக்காம இருக்க முடியும்? முடிச்சுதான் வர்றீங்க. அப்புறம் எப்படி பழைய ஒர்க்கு நிக்குது? அதான் பழைய ஒர்க்கு. நீங்க தான் சொல்றீங்க பழைய ஒர்க்கு முடிச்சுட்டு தான் வெளியேறுவோன்னு. அப்புறம் பழைய ஒர்க்கு இருக்குன்றீங்க. புது ஒர்க்கு தொடங்குனா அதுக்கு முழு சம்பளம், பழைய ஒர்க்கு வேலை இருந்துச்சுன்னா அதுக்கு 200 ரூபா சம்பளம்னு சொல்றீங்க. அதான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும்னு நீங்க தான் சொல்றீங்க. அதான் தெளிவாக கேட்குறேன். நான் வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 20 நாளாக தான் வேலை பார்க்குறீங்க பணித்தள பொறுப்பாளராக? 1.5 வருஷமா பார்க்குறீங்க. எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வேலைன்னு தெரியுமா? 100 நாளைக்கு. 1.5 வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் தெரியுமா? இல்லம்மா, 100 நாளைக்கு வேலை, 100 நாள் வேலை. 1.5 வருஷமா நீ தொடர்ச்சியா வேலை பார்க்குறிய, அது சரியா தவறா? போன வருஷம் ஜாயின் பண்ணேன் 24-25 ஜாயின் பண்ணேன். சரி. 6 மாசத்துக்கு அப்புறம் அதுல ஒரு 6 மாசம் இப்ப 24-25 இப்ப பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிதான். நீங்க 6 மாசம் பார்த்ததெல்லாம் சரிதான். ஒரு பணித்தள பொறுப்பாளருக்கு எவ்வளவு நாள் வேலையோ அதே தான் அந்த இப்ப வேலை பார்க்குறவங்களுக்கும். அவங்களுக்கு 100 நாள் தான், உங்களுக்கு 100 நாள் தான். அப்போ உங்களுக்கு மட்டும் நீங்க 6 மாசம் இல்ல 1.5 வருஷம் வேலை பார்க்குறேன்னு சொல்றீங்க. சரியா தவறா? நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர்றாங்க? 100 நாள் வேலை பார்க்குறீங்களா? எவ்வளவு சம்பளம் தர்றாங்க? ஒரு நாளைக்கு 200 ரூபா. எத்தனை நாளா வேலை பார்க்குறீங்க? உங்க பேரு என்னம்மா? தனலட்சுமி. கோவிலூரா? நீங்க கோயிலூர்ல பேசுறீங்க. இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் வந்து கேக்குறீங்க, இந்த அதிகாரி யாரும் வந்திருக்காங்களா? இல்ல, இங்க உங்க கிராம சபை கூட்டத்தில் அதிகாரி எதுவும் வந்திருக்காங்களா? கூட்டத்துக்கே இப்பதான் வர்றீங்க. அதே இருக்காங்களா மாதிரி சொல்லுங்க. யாருமே இல்ல, ஒரே ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சரி. நம்மளுக்கு தேவைகள் நிறைய இருக்கு. சரியா? தேவைகள் நிறைய இருக்கும் பொழுது எல்லா கேள்வியெல்லாம் உங்கள்ட்ட கேட்கணும்னா ஒரு துறை சம்பந்தப்பட்டவங்க பதில் சொல்லுவாங்களா? விஓ வேணும். சரிங்களா? இந்த அம்மா கேட்டாங்க, இப்ப யாரு வந்து லைன்மேன் கேட்டாங்க, வந்திருக்காங்களா? எலக்ட்ரிசிட்டி பாதிக்கப்பட்டிருக்கு, அது சம்பந்தமா நான் கேள்வி கேட்கணும், வந்திருக்காங்களா கேட்கறாங்க. இல்ல, இப்ப என்ன பண்றது? வந்துதான் பார்க்க சொல்லணும். அப்புறம் கிராம சபை கூட்டத்தில் இவ்வளவு மக்களை கூட்டி வச்சிருந்து உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு, வரமாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாம் வேலை இல்லை, இங்க வந்து உட்கார்ந்து இருந்துட்டு டீயை குடிச்சிட்டு போயிடுவோம். அப்படிதானே கிராம சபை கூட்டம்? சரி சரி. நானும் தான் டீ குடிச்சேன். எனக்கு டீ கொடுத்தாங்க, நான் குடிச்சேன். நான் சொல்றேம்மா, குடிக்கணும்னு சொல்றேம்மா. யாரு சொன்ன? நானா சொன்னேன்? இப்ப சொன்னது இப்ப சொன்னதுன்னா டீ குடிச்சிட்டு போயிருவோம்னு சொன்னா போயிருவீங்கன்னு சொன்னா
நான் அப்படி சொல்லல, வருவோம். எப்படி சும்மா இல்ல, இது லைவ்ல வந்து வீடியோ போயிட்டு இருக்கு. உன்னை யார் குறுக்க வர சொன்னது? அவங்கள்ட்ட நம்ம டீ சாப்பிட்டோமா இல்லையா? மேட்ருக்கு வருவோம். டீ சாப்பிட்டோமா இல்லையா? சொல்லுங்க. நீங்க உங்க குழுல என்ன கேக்குறீங்க? 12 பேரும் பார்த்து பேசி எனக்கு முடிவு பண்ணி அதான் நீங்க கேக்குறீங்க. நீங்க கேட்டு அவங்க கொடுக்கலன்னு சொன்னாக்கா நான் போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிறேன். அது கம்மியோ கூடவோ உங்களுக்கு தேவையா தேவையான தம்பி கையெழுத்து ஆயிட்டீங்களாப்பா? கையெழுத்து ஆயிட்டேமா? ரோடல் பேருந்து கிடக்கு. கொடுத்தோம்ல, மனு கொடுத்தோம்ல முன்னாடி. போன கிராம சபை கூட்டத்தில் பேசணும். இப்போ சொல்லியிருக்கோம், இதுக்கும் படி சொல்லியிருக்கிறோம். எதுவுமே பண்ணலை அப்படின்னா இதுக்கான காரணத்தை கேட்கறதுக்கு இங்கே அதிகாரியே இல்லை. எந்த அதிகாரிகிட்ட கேட்டாலும் அது வந்து அதிகாரியாக வராததுனால இவங்க சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் போதா இவங்க பணம் குறையும்ல, அந்த மெத்தட்லாம் பேசுங்க. முதல்ல 200 ரூபாய் காசு கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு போட்ட சம்பளம் ஏன் கொடுக்குறீங்க? அப்ப அவங்களுக்கு அந்த அளவு அளந்து கொடுங்க. போட்ட சம்பளத்தை கொடுங்க. 200 ரூபாய் மட்டும் கொடுக்குறீங்க. அவங்க வீட்டு அளந்து போடுறாங்க. 200 ரூபாய் தான் வருது. எல்லாம் சொல்றோம்ல, சொல்லுங்க. சம்பளத்தை கொடுங்க. மேடம் மேடம் ஒரு பணியாளருடைய வேலை தூரம் வந்து அளவு எவ்வளவு? வாய்க்கால் எடுக்கிறாங்க, சைடில் வாய்க்கால் வந்து வடிகாலுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. இவ்வளோ வேலை பார்க்கறதுக்கு இந்த சம்பளம் அப்படின்னு எதுவும் சீவோ இருக்கா? ஓவர் செட் வாங்கணுமா? இந்த கிராம சபை கூட்டத்தில் தகவல் சொல்றதுக்கு எம்மா கிராம சபை கூட்டம் டெய்லி நடக்காது. நான் டெய்லி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தயாராகாம கிராம சபை கூட்டத்துக்கு வர்றதுக்கு தான் அதிகாரி எல்லா டிபார்ட்மெண்ட்ல வரணும். இல்லை நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த அம்மா இபி லைன் வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இபி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இபி இருங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தம் உங்கள்கிட்ட கேட்டால் அதுக்கான பதில் வராது. சரி, கரண்ட் எப்படி இழுக்குன்னு கை வச்சு காமிக்க முடியுனாங்க? நோட்டு இருக்குல்ல, 31 நோட்டு இருக்கா? அது சம்பந்தப்பட்ட நோட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு வரவு செலவு நோட்டு கணக்கு உள்ள நோட்டு இருக்கா இல்லையா? யூனியன்ல இருக்கும். ஒன்னாச்சுங்களா?
மதி கடையில நான் வர சொல்றேன்ப்பா. ஏன் வர சொல்றேன்? முன்னாடியிலே அந்த குளம் மாதிரி வெட்டி இருக்குல்ல நான் போறப்ப பார்த்துட்டு நான் வர சொல்றேன். பகல் பூரா லைட் எரியுதேம்மா, பகல் பூரா லைட் எரியுது. எதுக்கு லைன் வந்து பகல் பூரா எரியுது. இன்னைக்கு இல்லம்மா, முந்தா நாள் வந்து பார்த்தேன் ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஊர் பூரா. அந்த பக்கம் எங்க பக்கம் இல்ல. முந்தா நாள் வந்து பார்த்தேன். ஒரே ஒரு உதாரணம் இவர் வீட்டுக்கிட்ட போய் பாத்தீங்கன்னா லைன் கிட்ட தான் போயிருக்குமா. இவர் முதல்ல விட்டாரா கூட்டத்துக்கு வர்றாரு. இனிமே அந்த மரத்தை நான் பார்த்தேன். அதை கேட்கணும். மேடம் மேடம் நல்லா கேட்டுக்குங்க, எங்க எந்திரிக்கிறீங்க? கூட்டமே முடியல. கையெழுத்து போட்டு போங்கம்மா, தள்ளுங்க. கிராம சபை கூட்டம் முடிஞ்சிச்சு. இந்தாங்க நம்ம தள்ளி வந்துங்கம்மா. அம்மா வீடியோ எடுத்துருக்கேன் உங்களை, இங்கிட்ட வந்துடுறா. ஓ உஷாவா? மேடம் மேடம் ஒரே ஒரு செகண்டு. இந்த 7-9 வாக்கியா இருக்குல்ல, அந்த 7-9 வாக்கியால தொடர்பா மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருந்தேன். அதை வந்து பார்க்கல வீடியோ உண்டாச்சுங்களா? அதில் இந்த கருப்பு சட்டை போட்டுருக்க பாருங்க, இவர் அம்மா உருட்டிட்டு விழுந்திருக்காங்க. ரெண்டாவது அங்கேருந்து வடிகால் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணோடைய கால்வாய் மேல்புறம் உள்ள வடிகால் வந்து சுத்தம் பண்ணாமல் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. சரிங்களா? அதை சுத்தம் பண்ணணும், அங்கேருந்து சுத்தம் பண்ணணும். வாக்கியா ஆக்கிரமம் பண்ணியிருக்கு. நாளைக்கு இதே செய்தி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். மழை வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து சுத்தம் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. கல்யாணோட கால்வாய் வந்து மேல்புறம் உள்ள வாய்க்கால் ஃபுல்லாக